வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 4th டிசம்பர் 3rd ஷிஃப்ட்ல கேட்டேன் சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓனா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ். which of the following give a solution with a pH greater than 7 இருக்காம். இப்போ இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில வந்து ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணிருக்கோம்ல. அதுல ஆசிட் படிக்கும்போது பிஹெச் லெவல் வச்சு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். பிஹெச் வந்து 7க்கு மேல இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது பேஸ், காரத்தன்மை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சா போதும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப சோடியம் குளோரைடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், இது மூணுமே என்னென்ன ஆசிட். அவன் கேட்கறது வந்து பேஸ் காரம். அப்ப என்ன, கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் என்னன்னா காரத்தன்மை கொண்டது. இது 2022 நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் எடுத்திருந்தேன். உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல எக்ஸாம் வந்துச்சுன்னா இந்த சீரிஸ் பார்த்துட்டு போங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக சொல்லனா, பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்றாங்க. ஸோ அந்த பிஹெச் லெவல்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, இந்த டைம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம பேஸ் அப்படின்னாவே என்னன்னா OH வந்து அதிகமா இருக்கும். அப்போ OH அதிகமா இருக்குன்னா CaOH. இந்த மாதிரி என்னன்னா ஆன்சர் வந்து நீங்க எடுக்கலாம். ஓகே, அடுத்து across 8 ohm resistor what value of voltage will produces 200 joules of energy இருக்கா. இது என்ன டாபிக்னா பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல ஒர்க், எனர்ஜி, பவர் அப்படின்னு இருக்கும். அதுல பவர் ரிலேட்டடா இதே மாதிரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ், அதனால கவனிங்க. பவர் சம்பந்தப்பட்ட ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இங்க எனர்ஜி இருக்கா, அது பவர் தான். பவர் ஈக்குவல் டு V²/R. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வோல்டேஜ் வந்து கேட்டு ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஓம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துறாங்க, பவர் வந்து கொடுத்துறாங்க. பவர், ரெசிஸ்டன்ஸ், அதை வச்சு வந்து வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா P = V²/R தான். அதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் எடுத்துலாம். அடுத்த கேள்வி, வாட் இஸ் அ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் மெக்னீசியம் குளோரைடு. இது கொஞ்சம் ஈஸியானதான். MgCl2, மெக்னீசியம் குளோரைட். நார்த்தில் வச்சுக்கோங்க கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்து, மாஸ் ஆஃப் எ பர்சன் ஃபுட் இஸ் 0.02 kg and force of 600 Newton is applied on it. What will be the acceleration இருக்கா. இதே மாதிரி கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல நிறைய டைம் கேட்டாங்க. ஃபார்முலா F = ma. இந்த ஃபார்முலா நாவத்தில் வச்சுக்கேன். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன்ஸ். இது என்னன்னா அப்ளை பண்ணி என்ன பண்ணுன்னு வச்சுக்கேன், நம்ம அக்சலரேஷனை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இது பேட்டர்ன் ரிப்பீட் பண்றாங்க, அந்த டாபிக் ரிப்பீட் ஆகுது, நாவத்தில் வச்சுக்கேன். ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு பிசிக்ஸ்ல ஒரு டாபிக் இருக்கும், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, விச் டைப் ஆஃப் டிஷ்யூ ஆர் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டொமக் மேடப் ஆஃப் இருக்கா. இது என்னன்னா பயாலஜி. பயாலஜில திசுக்கள் இருக்கும். திசுக்கள மஸ்குலர் திசு இருக்கும். மஸ்குலர் திசுல 3 டைப் இருக்கும். ஒன்று கார்டியாக், ஸ்மூத், ஸ்கீட்டல். கார்டியாக் பேஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிறது அது என்ன, நம்ம குடல்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குடல் எல்லாமே எதனால ஆனது அப்படின்னு பார்த்தா மஸ்குலர் திசுக்களால தான் ஆனது. அடுத்த கேள்வி, which of the following statement about law of refraction Snell law is correct இருக்கா. இது என்ன டாபிக்னா, லைட்ல ஸ்னெல் லா வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதனால கவனிங்க, ரிஃப்ராக்ஷன்ல 3 லா இருக்கும். அது 2வது லா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னெல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இதுக்கு இடையே வந்து நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா, அது 2 மீடியம், இங்க வாட்டர், இங்க ஏர், இந்த 2 மீடியத்தோட சைன் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றதான் வந்து இந்த லா. நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன். டெப்தா என்னன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகல் பண்ணுங்க. அப்ப எது சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த வேல்யூ ஆஃப் சைன் ஐ சைன் ஆர் அது என்ன ஆகும், வேரி ஆகும். எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீடியம் பொறுத்தது. இது ஞாபகத்தில் வச்சு அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். இது எல்லாமே லைட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து வாங்க, ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல் வந்து கேட்டிருக்காங்க. இது என்னன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில ஆட்டம் ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். நிறைய மாடல் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்றாங்க, நியூக்ளியஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நியூக்ளியஸ் சுத்தி தான் என்னன்னா எலக்ட்ரான் வந்து மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் பாத் கால் ஆர்பிட்டர். யாரு கண்டுபிடிச்சா, ரூதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட், அவத்துல வச்சுக்கணும். அடுத்து, which is certain substance dissolved in water which ion do they release that make their solutions good conductor of electricity. அதாவது எலக்ட்ரிசிட்டி மோஸ்ட்லி என்னன்னா ஆசிட் தான் வந்து. ஸோ ஆசிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கொண்டதா இருக்கும். அதாவது H+ அயன்ஸா வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆசிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், H+ அயன் எதுல அதிகமா இருக்கும்னா ஆசிட்ல இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். அடுத்த கேள்வி, எது வந்து பிசிக்கல் சேஞ்சு கிடையாது அப்படின்னு வந்து கேட்டிருக்குங்க. நம்ம மெழுகுவர்த்தியை வந்து எரிக்கிறோம்னு வச்சுக்கலாம், அது என்ன பிசிக்கலா சேஞ்ச் ஆகுது, மறுபடியும் என்ன இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும் பார்த்தீங்களா,
அதனால இது வந்து பிசிக்கல் சேஞ்ச் கிடையாது. அடுத்து, if paper is placed on a mouth of a glass and coin is kept on it, then paper is pulled suddenly. Why does the coin fall into the glass? ஒரு கிளாஸ் இருக்கு, மேல ஒரு பேப்பர் வச்சிருக்கோம், அதுல வந்து நம்ம காயின் வைக்கும்போது அந்த பேப்பர் என்ன இதாயும் காயின் உள்ள போயிடும். அது ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இனர்ஷியா கான்செப்ட். இனர்ஷியா என்பது என்ன, ஒரு பொருள் வந்து அதே நிலைமையில இருக்க பார்க்கும், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்படி அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அது அந்த நிலைமையை மாத்திக்கிறோம். அதுதான் வந்து இதுல நடக்கிறது. அடுத்து, வாட் டு பியூட்டேன் அண்ட் ஐசோபியூட்டேன் எக்ஸ்பெக்ட் இருக்கா, இது ஒரு கான்செப்ட். என்ன டாபிக் கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில கார்பன் டாபிக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து கை வச்சிருக்காங்க. அதாவது கார்பனோட காம்பவுண்ட்ஸ்ல வந்து முக்கியமானது வந்து பியூட்டனும் ஐசோபியூட்டன் சொல்லுவாங்க. இதோட கேரக்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோமர்னா ஒண்ணு கிடையாது, கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்னன்னா சேம் தான். கெமிக்கல் ஃபார்முலா C4H10 தான் ரெண்டுக்குமே, இதுக்கும் சரி இதுக்கும் சரி. ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்களேன், இதுல ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, இதுல ஸ்ட்ரக்சர் என்னன்னா இந்த மாதிரி இருக்கா. இந்த ஸ்ட்ரக்சர் வேரியேஷன் கொண்ட சேம் விதமான கெமிக்கல் ஃபார்முலா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோமெசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். அடுத்து, ஒய் ஆர் ஹியூமன் டெஸ்டிஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் த பாடி, இது பேசிக்கா கேட்டிருக்காங்க. அதாவது லோவர் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றது ஃபார் எதுக்கான ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அதனாலதான் வந்து பாடியோட அவுட்டரா என்ன இருக்குன்னா டெஸ்டிஸ் வந்து அட்டாச்சா இருக்கும். அடுத்த கேள்வி, சின்னத் ஆஃப் ஃபாலோயிங் டஸ் நாட் காசஸ் பொல்யூஷன்ஸ். அதாவது அரிப்பை எது ஏற்படுத்துனா டெஃபினட்டா பிளாஸ்டிக் ஏற்படுத்தாது. நீங்க ஆசிட், ஏர், வாட்டர் மூணுமே என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொல்யூஷன்ஸ் நடக்கும். அவ்வளோ சயின்ஸ்ல இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்கேங்க. நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னு நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நிறைய ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுக்காம இருக்கேன், அதனால தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி 2021 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போங்க, நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். மார்ச் 2025 இந்தியாவோட 58வது டைகர் ரிசர்வ்ஸ் வந்து எதை டிக்ளேர் பண்ணான்னு கேட்குறாங்க. இது நியூஸ்ல இருந்துதான். அதாவது என்ன, 58வது டைகர் ரிசர்வ்ஸ் என்ன, மாதவோ நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது எல்லாமே நான் என்ன உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஜனவரியில இருந்து ஜூலை 2025ஓட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். 7 மாசம் கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்துருப்போங்க, நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வாங்க. அடுத்து, கவிந்தர் குப்தா அப்பாயிண்டட் அஸ் அ லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் விச் யூனியன் டெரிட்டரி இன் ஜூலை 2025. இதுவும் நியூஸ்ல இருந்ததான். இங்க பாருங்களேன், கவிந்தர் குப்தா என்ன அப்படின்னா நியூ லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் லடாக் இருப்பார். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். இப்படிலாம் கேட்பானா, எஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ஆவத்துல வச்சு ஆகணும். அடுத்து, இன் விச் மந்த் வாஸ் 2025 ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். இங்க பாருங்க, 2025 எந்த மாசம் நடந்து கேட்டிருக்காங்க. மாசத்துல நான் ஆவத்துல வைக்க முடியும், பட் கேட்கிறாங்களே. ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் என்னன்னா மே மாசம் நடந்திருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட். குல்வீர் சிங் என்ன அப்படின்னா கோல்டு அடிச்சிருப்பாரு, எதுலன்னா 10,000 மீட்டர்ல, ஆவத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சேர் பர்சன் யார் அப்பாயிண்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நியூஸ்ல இருந்து தான், அஜய் சேத். ஸோ அஜய் சேத் தான் என்ன அப்படின்னா நியூ சேர்மன் ஆஃப் வந்து ஐஆர்டிஐ. அடுத்து, வேர் வாஸ் 17th எடிஷன் ஆஃப் நொமாடிக் எலிஃபன்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஹெல்ட். இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ்ல அந்த எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா யார் யார் கண்ட்ரிக்கு நடக்கும் அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன எங்க நடக்கும் அந்த மாதிரி கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர் நல்லா ரொம்ப ஃபேக்சுவலா போறாங்க, ஆத்துல வச்சுக்கேன். இது எங்க நடந்திருக்குன்னா நல்லா கவனிங்க, இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கு இடையே தான் வந்து இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்திருக்கும். அதுல 2 இது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கான் மிலிட்டரி எக்ஸசைஸ் அதுவுமே நடந்திருக்கும். அதோட சேர்த்து வந்து இங்க சொல்லப்பட்ட என்ன அப்படின்னா நொமாடிக் எலிஃபன்ட்னு. இது எந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னா உலான் பாதர். உலான் பாதர் வந்து மங்கோலியால இருக்கு, அங்கதான் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். வாட் இஸ் த நியூ நேஷனல் ரெக்கார்ட் செட் பை த அருள் சௌத்ரி இன் உமன் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ். இதுக்கும் நியூஸ்ல இருந்ததான். அது நல்லா கவனிங்க. மே மாசத்துல என்ன அப்படின்னா அருள் சௌத்ரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஆல்ரெடி செட் பண்ண ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருக்கும், அதையும் வந்து ப்ரோக் பண்ணியிருப்பாங்க. நியூ நேஷனல் ரெக்கார்டு வந்து செட் பண்ணியிருப்பாங்க 9 minutes 12 seconds இருக்கிற மாதிரி. ஸோ 9 minutes 12 seconds தான் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து, in August 2025, approximately how many people have lost their life in India due to disaster like flood and landslide? இது என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஜூலை மாசம். அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடந்த 10 வருஷத்துல 3080 பேர் வந்துன்னா இறந்திருக்காங்க. எதனாலன்னா எக்ஸ்ட்ரீம் நேச்சுரல் கெலாமிட்டினால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3080. சாரி, இங்க 2000 கிடையாது, 3080. அடுத்து, which program was started by Indian Railway in September 2025 to ensure the safety of women passenger during train travel? ஸோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உமன் பேசஞ்சருக்கான சேஃப்டி ரிலேட்டடாக ஒரு ரீசன் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, மேரி சாகிலி ப்ரோக்ராம். ஸோ மேரி சாகிலி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மேரி சாகிலி ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் ஆஃப் வச்சுக்கேன். ஸோ ஸ்கீம் ரிலேட்டட் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் இருக்கா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, who received the லாரஸ் வேர்ல்டு கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு 2025 இருக்காங்க. இது யார் வாங்கியிருப்பானா? ஸோ இந்த லாரஸ் ரிலேட்டடாக என்னன்னா, வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அது முக்கியமானது கம்பேக் அவார்டு யாருக்காக? பிரெஸ்லினோட வந்து ஜிம்னாஸ்ட் இருப்பாங்க, ரெபாக்கா ஆண்ட்ரேட், இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெபாக்கா ஆண்ட்ரேட் தான் வந்துன்னா இந்த வருஷம் 2025 வாங்கியிருக்காங்க. அடுத்து, ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2025 விச் பேங்க் பெய்டம் டிவிடெண்ட்? டிவிடெண்ட் மீன்ஸ் வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட் அரௌண்ட் ஆஃப் 8,000 crore டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்டோட ஏதோ ஒரு பேங்க் தான் வந்து கொடுத்துருக்கும் ரைட்டா. இப்படி பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 8,000 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களாம். விச் ஆர்கனைசேஷன் successfully tested the military combat parachute system from a record altitude of 32,000 feet இருக்கா. இது என்னன்னா டிஃபென்ஸ்ல ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பாங்க? டிஆர்டிஓ தான் பண்ணியிருப்பாங்க. நான் வச்சுக்கணும். அடுத்து, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் வைல்ட் ஃபிக்ஷன் அப்படின்னு இருக்காரு. வைல்ட் ஃபிக்ஷன் எழுதுனது வந்து அமிதாப் கோஷ். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடையாது, இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அமிதாப் கோஷ் வைல்ட் ஃபிக்ஷன் அப்படின்னு. அடுத்து, விச் போர்ட்டல் ஹாஸ் ரீசென்ட்லி லான்ச் த ப்ரோக்ராம் டு என்ஹான்ஸ் உமன் சேஃப்டி அட் த ஒர்க் பிளேஸ்? இது வந்து நியூஸ்ல இருந்ததுதான். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. சிபாக்ஸ் அப்படின்னு போர்ட்டல், சிபாக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து ஒரு கம்பெனில உமன் ஒர்க் பண்றாங்களோ அங்க ஒரு போர்ட்டல் வந்து வைக்கணும். அந்த போர்ட்டல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுல அவங்க வந்துன்னா இது பண்ற மாதிரி, கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க் பண்ற இடத்துலயும் வந்து செட் பண்ணணும்னு இது சொல்லியிருப்பாங்க. அதனால இது வந்து நியூஸ்ல வந்தது. சி கிடையாது, ஷீ பாக்ஸ். ஷீ பாக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு. அடுத்து, விச் மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் நேஷனல் ஆன்டி டோப்பிங் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இந்த லோக்சபா? சரி, ஆக்சுவலி என்னன்னா இந்த ஆன்டி டோப்பிங் சம்திங் ரிலேட்டட் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரைட்டா. அப்ப நம்ம இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மன்சுக் மாண்டவியா. இந்த இவர் யாரும் தெரிஞ்சா போதும், அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரும் தெரிஞ்சா போதும், அதை வச்சு கூட என்ன பண்ணலன்னா லாஜிக்கா அந்த கொஸ்டினை வந்து நீங்க பிக் பண்ண பார்க்கலாம். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டிங் டேம்? ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? பவர் ஜெனரேஷன். மிச்சத்தெல்லாமே பார்ட் வரும், ஃப்ளட் கண்ட்ரோல், இரிகேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் சப்ளை எல்லாம். ஆனால் அவங்களோட ப்ரையாரிட்டி, பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தா பவர் ஜெனரேஷன் தான். ஸோ அவ்வளோதான் வந்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் எப்போதும் ஃபேக்சுவலாக தான் இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க, தெரிஞ்சா ஸ்கிப் பண்ணுங்க. அதுதான் வந்து பெஸ்ட். ஏன்னா நெகட்டிவ் போயிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். பிடிஎஃப் எல்லாமே ஆப்போட போஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ், அதோட மேத் டாபிக் என்டையர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து அடுத்தது ஷிஃப்ட்ல இருக்க கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.